ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம சுந்தரவல்லி எப்பட்றா அந்த நகையை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆதாரம் வேணும். கையும் காலமாக மாட்டிக்கிட்ட சுந்தரவல்லிக்கு ஆதாரத்தை எப்படி கலெக்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் நம்ம சூர்யா சார் தவிச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் கூட இருக்கவங்களே குழிப்பறிக்கிற மாதிரி சுந்தரவல்லி கூட இருக்கிறவங்களே பயங்கரமாக காலை வாரி விட்டு அவங்கள மாட்டி விட போகிறாங்க. தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சுந்தரவல்லிக்கு இந்த ஃபங்க்ஷனில் ஒரு துளி கூட விருப்பமே கிடையாது. அப்படி இருந்தும் கூட அந்த வீட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறது என்ன, ஏதோ தன்னோட மருமகளுக்கு ஆக்சுவலாக நந்தினி மருமக தான், ஆனால் அவங்க வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்ததுனால சொந்த மருமகளுக்கு இந்த மாதிரி பிடிச்ச மருமகளுக்கு இது தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்ற மாதிரி நம்ம சுந்தரவல்லி வீட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அவங்களாம் பயங்கரமாக ட்ரெஸ்ஸன்ஸ்லாம் பண்ணி எனக்கும் அந்த ஃபங்க்ஷனில் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லோரும் முன்னாடி காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அதில் உள்ள பெரிய ஃப்ராடு வேலையே இருக்குங்க. அந்த நகையை திருடி நம்ம நந்தினி பேக்கில் போட்டுட்டாங்க. சுந்தரவல்லி இதை கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம சூர்யா சார் போலீஸை கூப்பிடுங்க, கண்டிப்பாக அந்த தாலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டு உள்ளே வர்றாங்க. போலீஸ் இந்த கதவை உடச்சிட்டு உள்ளே போங்க, இந்த கதவுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போலீஸ் கதவை திறங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுந்தரவல்லி பண்ணுற ஒன்றுமே முழுக்க பிளான் தாங்க. அப்புறம் கதவை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, செயினே இல்லை. உடனே சுந்தரவல்லி எல்லா ரூமையும் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு செயின் தட்டுப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூமையும் செக் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ்பெஷல் நந்தினி ரூமில் வேணுக்குன்னு அந்த செயின் வெளியில் தெரிகிற மாதிரி அந்த பேக்கில் இருக்குது. ஆனால் எடுக்கிறாங்க போலீஸ். என்னம்மா இது, இவங்களே திருடி வச்சுக்கிட்டு நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக என் நந்தினி திருடி இருக்க வாய்ப்பே இல்லை சார், இதை நான் எப்படியாச்சும் நிரூபித்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை உன் பொண்டாடி நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்து தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்ததுனால நந்தினி இப்போ போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்க. அப்போ தான் அவங்க மாப்பிள்ளை இருக்காங்களே, அந்த மாப்பிள்ளை அதாவது மாதவியோட ஹஸ்பண்ட் குடிபோதையில் ஒரு வீடியோ எடுத்திருப்பாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி திருடி நந்தினி பேக்கில் போடுற அந்த பிக்சர் இருக்கும், அந்த வீடியோ அதை பார்த்துறாரு நம்ம சூர்யா சார். பார்த்ததுமே வசமாக மாட்டிக்கிட்டே இப்போ இருக்கு உனக்கு சங்கு அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சார் நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் சூர்யா சார் வைக்கிறாரு பாருங்க. அப்போ அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாங்க, அவங்க தான் திருடி என் பொண்டாட்டி மேலே பழிய போட்டிருக்காங்க, அவங்கள உள்ளே தூக்கி போடுங்க, என்னானாலும் உள்ளே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அருணாச்சலையா வாயே திறக்கலை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை பண்ணிட்ட பிறகு யார் வாயை திறப்பா? வாயை திறக்காதனால நம்ம சுந்தரவல்லி கையும் காலமாக மாட்டிக்கிட்டாங்க. இது அவங்களுக்கு தேவையா? சுந்தரவல்லி மாட்டிக்கிட்டதில் யாருக்கெல்லாம் சந்தோஷம்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் மறக்காமல் போட்டு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை, வரட்டா? அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.